க்ரீமி க்ரீன் பீஸ் மசாலா ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறது ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாமா? இது சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். செம்ம காம்பினேஷன் சப்பாத்திக்கு. ஃபஸ்ட்டு அதுக்கு ஃப்ரெஷ் பச்சை பட்டாணியை தனியாக பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் முந்திரி பருப்பு, இஞ்சி, பூண்டு, இதோட காரத்துக்கு பச்சை மிளகாய், காரத்துக்கு பச்சை மிளகாய் தான் இதுக்கு நம்ம சேர்க்க போகிறோம். ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன பட்டை, இதோட கொஞ்சம் கல்பாசி, ஒரு பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்சியில் ஒரு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை எடுத்துட்டு தனியாக வச்சுட்டு அடுப்பில் கடாய் வச்சு கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றி தாளிப்புக்கு சீரகம் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் தாளிச்சிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதோடு சேர்த்துடலாம். பேஸ்ட்டை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்சுருக்கோம்ல அந்த பட்டாணியையும் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மசாலாத்தூள் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா தனியாத்தூள் ப்ளஸ் கரம் மசாலா, இந்த 2 மசாலா தான். கொஞ்சமாக தனியாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, இது டேஸ்ட்டு கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு. போட்டு இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணும். நல்லா குக் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஃப்ரெஷ் க்ரீம், இந்த டேஸ்ட்டுக்கு இந்த டிஷ்ஷுக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே இந்த ஃப்ரெஷ் க்ரீம் தான். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கஸ்தூரி மேத்தி நம்ம எப்பயும் சேர்க்குறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்தா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். கஸ்தூரி மேத்தியை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீமும் கஸ்தூரி மேத்தி தான் இதுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்குறது. சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.